கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். பொன்மலை புனித சூசையப்பர் ஆலயம் ஞாயிறு மறைக்கல்வி ஆண்டு அறிக்கை. 2023ஆம் ஆண்டு ஜூலை 2ஆம் தேதியன்று எங்கள் பங்கில் 2023-24ஆம் ஆண்டிற்கான ஞாயிறு மறைக்கல்வி வகுப்புகள் தொடங்கப்பட்டன. விவிலிய மறைக்கல்வி என்ற தலைப்பில் வகுப்புகள் கையாளப்பட்டன. எல்லா வாரங்களிலும் பங்கு தந்தை அருள்பணி சகாய ஜெயக்குமார் அவர்களால் மறைக்கல்வி மாணவர்களுக்கென்று தனியாக திருப்பலி நிறைவேற்றப்பட்டது. இவ்வகுப்புகளை அருள் சகோதரி எமரன்ஸ் அவர்களின் தலைமையில் ஆசிரியர் திருமதி கலா, செல்வி டயனா மெர்சிலின், திருமதி சால்வியா ஜூடி, திருமதி பிரிசில்லா, திருவாளர் ராபர்ட் அலெக்சாண்டர் அவர்களால் எடுக்கப்பட்டன. ஜூலை 16 அன்று ஞாயிறு திருப்பலி பாடல்களும் அடிப்படை இறைவேண்டல்களும் பயிற்றுவிக்கப்பட்டனர். ஜூலை 23 அன்று கடவுளின் படைப்பு பற்றியும் முதல் பாவம் ஆதாமும் இயேசு கிறிஸ்துவும் என்ற தலைப்பிலும் மறைக்கல்வியின் முக்கியத்துவம் மற்றும் கீழ்ப்படிதல் ஆகிய தலைப்புகளிலும் வகுப்புகள் எடுக்கப்பட்டன. ஜூலை 30 அன்று அனைத்து மாணாக்கருக்கும் பங்குத்தந்தை அவர்களால் மறைக்கல்வி பாட புத்தகங்கள் வழங்கப்பட்டன. ஆகஸ்ட் 6 அன்று மறைக்கல்வி தொடக்க விழா திருப்பலியானது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தோற்றமாற்ற திருவிழாவோடு மறைக்கல்வி மாணவர்களால் சிறப்பிக்கப்பட்டது. அதன் பின்னர் ஆகஸ்ட் 13, 20, 27 மற்றும் செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி ஆகிய தேதிகளில் பாட புத்தகங்களின் வரிசையில் வகுப்புகள் எடுக்கப்பட்டன. முதல் பெற்றோர், காயின் ஆபேல் காணிக்கை, நோவாவின் பேழை, ஈசாக்கை பலியிட செல்லுதல், ஆண் பெண் படைப்பு, மனிதரின் கீழ்ப்படியாமை, காயின் ஆபேல் காணிக்கை, காயின் ஆபேலை கொலை செய்தல், திருமுழுக்கு யோவான் பிறப்பின் முன் அறிவிப்பு, இயேசுவின் பிறப்பின் முன் அறிவிப்பு, மரியாவும் எலிசபெத்தும், திருமுழுக்கு யோவானின் பிறப்பு, தண்ணீரை திராட்சை ரசமாக்குதல், அப்பம் பகிர்ந்து அளித்தல், சீமோன் பேதுருவின் மாமியார் குணமடைதல், உடல்நலமற்றவர் நலமடைதல், எகிப்தின் 10 பெருந்துன்பங்கள், சீனாய் மலை உடன்படிக்கை, ஆரோனின் பொற்கன்று, நாத்தான் தாவீதை கண்டித்தல் ஆகிய தலைப்புகளில் வகுப்புகள் நடத்தப்பட்டன. 5/9/2023 அன்று மாணாக்கரின் தொலைபேசி எண்களை ஒருங்கிணைத்து வாட்ஸ்அப் குழு ஒன்று தொடங்கப்பட்டது. 10/9/2023 அன்று குழு 1 யோசேபின் வண்ணாங்கி, குழு 2 நோவாவின் பேழை, குழு 3 இயேசுவின் பிறப்பு, குழு 4 இரத்தப்போக்குடைய பெண் நலம் பெறுதலும் சிறுமி உயிர்த்தெழுதலும், குழு 5 எலியாவும் சாரிபாத் கைம்பெண்ணும் ஆகிய வகுப்புகள் எடுக்கப்பட்டன. அதோடு இணைந்து விவிலிய மாத போட்டிகளுக்காக கற்போம் கற்பிப்போம் என்ற தலைப்பில் அறிவிப்புகளும் மனனம் செய்ய வேண்டிய மனப்பாட பகுதிகளும் கொடுக்கப்பட்டன. 17/9/2023 அன்று குழு 1, 2, 3 ஆகிய குழுக்களுக்கு மனப்பாட வசனங்கள் ஒப்புவித்தல் மற்றும் பாட்டு போட்டியும், குழு 4 மற்றும் 5 மனப்பாட வசனம் ஒப்புவித்தல் பாட்டு போட்டியோடு இணைந்து நாடக போட்டியும் நடத்தப்பட்டன. இப்போட்டிகளுக்கு மதிப்பீட்டாளர்களாக எமது உதவி பங்கு தந்தை அருள்பணி சகாய ஜெயராஜ் அவர்களும் எங்கள் மறைக்கல்வி பொறுப்பாளர் அருள் சகோதரி எமரன்ஸ் அவர்களும் மதிப்பீடு செய்தனர். செப்டம்பர் 24 அன்று வண்ணம் தீட்டுதல், தானியேல் என்ற தலைப்பில் வரைந்து வண்ணம் தீட்டுதல், திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வினாடி வினா போட்டிகளும் நடத்தப்பட்டன. இவற்றை பங்கு தந்தை அவர்கள் மதிப்பீடு செய்தார். அக்டோபர் 1 அன்று மறைமாவட்ட ஆண்டு விழாவிற்கு பங்கிலிருந்து மறைக்கல்வி மாணவர்கள் அனுப்பப்பட்டனர். மேலும் அன்றைய நாளில் நைல் நதியில் மோசே, ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட செல்லுதல், ஞானிகளின் வருகை, பேய் பிடித்தவரை நலமாக்குதல், எலியாவும் பாகாலின் பொய்வாக்கினரும் ஆகிய தலைப்புகளில் வகுப்புகள் எடுக்கப்பட்டன. அக்டோபர் 5 அன்று விவிலிய மாத சிறப்பு மாறுவேட போட்டிகள் நடத்தப்பட்டன. அதில் சிறப்பு விருந்தினர்களாக அருள் சகோதரி அமல உற்பவம், திருவாளர் சகாய நேசன் ஆகியோர் கலந்து கொண்டு போட்டிகளை மதிப்பீடு செய்து சிறப்பித்தனர். அக்டோபர் 8 அன்று விவிலிய ஞாயிறு சிறப்பு திருப்பலியினை மறைக்கல்வி மாணாக்கர் சிறப்பித்தனர். அக்டோபர் 15 மற்றும் 29 அன்று மோசேயும் எரியும் முட்புதரும், யோசேப்பின் 2 கனவுகள், இயேசுவை கோவிலில் அர்ப்பணித்தல், நூற்றுவர் தலைவரின் மகன் குணமடைதல், எலிசாவின் அழைப்பு ஆகிய தலைப்புகளில் வகுப்புகள் எடுக்கப்பட்டன. அக்டோபர் 22 அன்று விவிலிய மாத போட்டிகளுக்கான சான்றிதழ் வழங்கும் விழா நடைபெற்றது. 1/11/2023 அன்று அனைத்து புனிதர்களின் விழா
சிறப்பு திருப்பலியில் சிறுவர் சிறுமியர் அவர்களுக்கு பிடித்தமான புனிதரின் வேடமிட்டு சிறப்பித்தனர். பங்கு பணியாளர் அவர்களால் குழந்தைகளுக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது. நவம்பர் மாதம் 5, 12, 19, 26 மற்றும் டிசம்பர் 3, 10 ஆகிய தேதிகளில் மோசேயும் எரியும் முட்புதரும், செங்கடலை கடத்தல், மீன் வயிற்றில் யோனா, தாவீதும் கோலியாத்தும், சிங்கக்குகையில் தானியேல், இயேசுவின் பிறப்பு, மேலும் யோசேப்பு எகிப்திற்கு விற்கப்படுதல், யோசேப்பு எகிப்தின் ஆளுநராதல், மோசேயின் பிறப்பும் வளர்ப்பும், இயேசுவின் திருமுழுக்கு மற்றும் திருமுழுக்கு என்னும் அருள் அடையாளம், சிலுவை ஒரு அடையாள சின்னம், யார் பேறு பெற்றோர், யாக்கோபு 3:17 படி ஞானத்தின் பண்புகள், காது கேளாதவர் நலம் பெறுதல், கை சூம்பியவர் ஓய்வு நாளில் நலமடைதல், நயீன் ஊர் கைம்பெண் மகன் உயிர் பெறுதல், இறந்த லாசரை உயிர்ப்பித்தல், காற்றையும் கடலையும் அடக்குதல், காணாமல் போன மகன் உவமை, எலியாவின் விண்ணேற்பு, எலிசாவும் நாமானும், எசாயாவின் அழைப்பு, எசாயாவும் அரசன் எசேக்கியாவும், தீச்சூளையில் இளைஞர் 3, தானியேலும் சூசன்னாவும் ஆகிய தலைப்புகளில் வகுப்புகள் எடுக்கப்பட்டன. 17/12/2023 அன்று இளையோர் தியானம் மறைக்கல்வி ஆசிரியர்களால் முன்னெடுத்து நடத்தப்பட்டது. அதனை அருள் பணி சேவியர் செல்வராஜ், STB மற்றும் குழுவினர் வழிநடத்தினார்கள். அன்று ஆர் யூ ஆம்பிஷியஸ் என்ற தலைப்பில் மறைக்கல்வி மாணாக்கருக்கு வகுப்புகள் நடத்தப்பட்டது. 24/12/2023 அன்று மறைக்கல்வி வகுப்பில் கிறிஸ்து பிறப்பு விழா கொண்டாட்டங்கள் நடைபெற்றது. டிசம்பர் 28 அன்று மாசில்லா குழந்தைகள் விழா கலை நிகழ்ச்சிகளோடு கொண்டாடப்பட்டது. 7/1/2024 அன்று மறைமாவட்ட தன்னார்வ வேதியர்களின் பயிற்சியின் ஒரு பகுதியாக தன்னார்வ வேதியர்களால் மறைக்கல்வி வகுப்புகள் எடுக்கப்பட்டது. ஜனவரி 14 பாறையிலிருந்து தண்ணீர், டோன்ட் யூஸ் யோர் மொபைல் அப்நார்மலி, உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கில் எசேக்கியேல் ஆகிய தலைப்புகளில் வகுப்புகள் எடுக்கப்பட்டன. ஜனவரி 21 அன்று வேதிய செல்வராஜ் அவர்களால் பாடல் வகுப்பு எடுக்கப்பட்டது. ஜனவரி 18 அன்று கோவிலில் சிறுவன் இயேசு, மோசேயும் வெண்கல பாம்பும், இடையர்கள் இயேசுவை காணுதல், நல்ல சமாரியர் உவமை ஆகிய தலைப்புகளில் வகுப்புகள் எடுக்கப்பட்டன. ஜனவரி 16 அன்று மறைமாவட்ட ஆண்டு தேர்வு தயாரிப்புக்கான பிரத்யேக வாட்ஸ்அப் குழு துவங்கப்பட்டு தினமும் தேர்வுக்கு தயாரிக்கப்பட்டன. பிப்ரவரி 2 அன்று குழந்தை இயேசுவை காணிக்கையாக ஒப்புக்கொடுத்த நாளினை மறைக்கல்வி மாணாக்கர்கள் சிறப்பித்தனர். பிப்ரவரி 4 அன்று திரு ராபர்ட் கென்னடி அவர்களோடு இணைந்து விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. பிப்ரவரி 11 மற்றும் 18 ஆகிய தேதிகளில் திருப்பலி பற்றிய வகுப்புகள் மற்றும் பங்கு ஆண்டு தேர்வு நடத்தப்பட்டது. பிப்ரவரி 25 அன்று மறைமாவட்ட ஆண்டு தேர்வுக்கு பங்கிலிருந்து மாணவிகள் அனுப்பி வைக்கப்பட்டனர். 3/3/2024 அன்று புதுநன்மை வகுப்புகள் தொடங்கப்பட்டது. அன்றைய நாளில் புதுநன்மை வாங்குவோருக்காக வாட்ஸ்அப் குழு தொடங்கப்பட்டு அவர்கள் தினமும் வழிநடத்தப்பட்டனர். மார்ச் 10 அன்று பங்கில் உள்ள இளைஞர்களால் மறைக்கல்வி மாணாக்கருக்கு விளையாட்டுகள் நடத்தப்பட்டன. மார்ச் 17 அன்று இயேசுவின் திருமுழுக்கு, எரிகோ மதில், மனமாற்றம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், பாவம், மீட்பு, உபவாசம், ஒப்புரவு அருளடையாளம் ஆகியவற்றை பற்றின திரு அவையின் போதனைகள் ஆகிய தலைப்புகளில் வகுப்புகள் நடைபெற்றன. மார்ச் 29 அன்று புனித வெள்ளி அதிகாலை 1 மணி நேர ஆராதனையானது புனித சிலுவை அருள் சகோதரிகளோடு இணைந்து மறைக்கல்வி ஆசிரியர்களால் வழிநடத்தப்பட்டது. ஏப்ரல் 29, 2024 அன்று திருவிழா திருப்பலியினை யோசேப்பு நிழலில் இருக்கிற தந்தை என்ற தலைப்பில் மறைக்கல்வி ஆசிரியர்கள் சிறப்பித்தனர். 5/5/2024 அன்று புதுநன்மை விழா திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து 6/5/2024 முதல் 12/5/2024 வரை விடுமுறை விவிலிய பள்ளி சிறப்பு வகுப்புகள். மறைக்கல்வி ஆசிரியர்கள், பங்கின் தன்னார்வ வேதியர்கள் திருமதி அனிதா, திருவாளர் ஜோஷ்வா மற்றும் ஓய்வு பெற்ற மறைமாவட்ட வேதியர் திருவாளர் ரத்தினகுமார் ஆகியோரால் அருள் சகோதரி மரியா அவர்களின் ஒருங்கிணைப்பில் கிறிஸ்துவ வாழ்வு பணிக்குழு பரிந்துரைத்த புத்தகங்களின் அடிப்படையில் நடத்தப்பட்டு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. மேலும் 1/1/2024 முதல் விவிலியம் வாசிப்போம் என்ற தலைப்பில் அனுதினமும் திருவிவிலியத்தை வாசித்து 1 வருடத்திற்குள் திருவிவிலியத்தை ஒரு முறையாவது வாசித்து முடிக்கும் நோக்குடன் வாட்ஸ்அப் குழு ஒன்று தொடங்கப்பட்டு இன்றளவும் தொடர்ந்து வழிநடத்தப்பட்டு வருகிறது.